சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகை ஹரிப்ரியா சமீபத்தில் விருது வழங்குற நிகழ்ச்சியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதில் கடைசி வரைக்கும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு சிலர் தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க ஆரம்பத்தில் ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் சின்னத்திரையில் அறிமுகமானாங்க. முதல் சீரியலில் ஹீரோயினாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில சீரியலில் வில்லியாக நடிச்சு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா அது எதிர்நீச்சல் சீரியல் தான். இந்த சீரியலில் நந்தினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நந்தினி கேரக்டரில் ஹரிப்ரியா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இவங்க சீரியலில் வில்லியாக நடிச்சிருந்தாலும் இந்த சீரியலில் கலகலப்பாக இவங்க அடிக்கிற நையாண்டி டைமிங் காமெடி பலரோட ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் தாங்கிக்கிட்டு இவங்க பேசுகிற வார்த்தைகளை பலருமே ரசிக்கிறாங்க. இந்த நிலையில் ஹரிப்ரியாவுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டிருக்குது. அந்த விருது விழாவில் ஹரிப்ரியா பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதில் ஹரிப்ரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு பொண்ணை நீ உன்னோட திறமையில ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டு பாருங்க, அந்த பொண்ணு அவ்வளவு சாதனைகள் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு உனக்காக நான் இருக்கிறேன், உன் கூடவே கடைசி வரைக்கும் வருவேன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கடைசியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பெண்களுக்கு நீங்கள் தான் எப்போவுமே தைரியம் அப்படின்னு சொல்லி வளருங்க. அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. என்னோட வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனாலும் ஓடிட்டு இருக்க முக்கிய காரணம் என்னோட மகன் தான். நான் அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் என்னோட மகனுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு படத்தில் தாடி பாலாஜி சொல்லுவார், நின்னா வலிக்குது உட்கார்ந்தா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர அத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் நான் ஓடிட்டு இருக்கிறது காரணம் என்னோட மகன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான். அதே மாதிரி இந்த எதிர்நீச்சல் சீரியலிருந்து நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில கூட இயக்குனர் திருசெல்வத்திட்ட சொன்னேன். இதே மாதிரி நான் பல முறை சொல்லியிருக்கேன், அந்த அளவுக்கு எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது. ஆனாலும் ஒரு சிலரோட அன்பு நம்மளை மீண்டும் எழுந்து ஓட வைக்குது. அதே மாதிரி தான் நானும் இப்போ ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில ஹரிப்ரியா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அன்மக்களே, எதிர்நீச்சல் சீரியல்ல நீங்க யாரெல்லாம் நந்தினியோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.